அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டை பற்றின முழுமையான முக்கியமான சற்று முன் ஒரு முக்கிய அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்று முதல் வெளியிடப் போவதாகவும் சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை நம்மளுடைய அட்ரஸ்க்கு, அதாவது வீட்டு அட்ரஸ்க்கே நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவாங்களா? ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆகிருக்க அனைவருக்குமே, சரிங்களா, 38 மாவட்டத்திலையுமே செலக்ட் ஆகிருக்க அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் குறுஞ்செய்தி அனுப்புவோம். ஸோ அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதற்கான நீங்கள் ரிசல்ட்டுமே அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல்ல ரிசல்ட் வெளியிட போகிறாங்க, ஸோ அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா. ஸோ இதை மெயினாக இது 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி என்ன கட் ஆஃப் மார்க் இருந்திருந்தா இந்த வேலைன்றது கிடைச்சிருக்குது நிறைய பேருக்கு. அடுத்ததா என்ன உரிமையில, அதாவது முன்னுரிமை யார் யாருக்கெல்லாம் இந்த ரேஷன் கடை வேலைகளை முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, அந்த முன்னுரிமையின் அடிப்படையில் யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி கிடைச்சிருக்குது, எப்படி வேலை கிடைச்சிருக்குது, ஸோ அதை பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம், எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கார்டு வேலைகள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டோம், ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா பிரதர், ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்படி கிடைக்க போகிறது அப்படின்றத பற்றி தான் ஸோ முழுமையாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்குமே அப்டேட் பண்ணுறதுக்குமே ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ அதனால தான், ஓகேங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க்கும் கட்டுனர் போஸ்டிங்க்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, இதோட ரியாலிட்டி என்ன, உண்மை நிலவரம் என்னன்றதான் நிறைய பேருக்கு சந்தேகம் இல்லையா. ஸோ இதற்கான முழு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ரேஷன் விற்பனையாளர் போஸ்டிங்கும் கட்டுனர் போஸ்டிங்கும் என்ன ரீசன்னால ரிசல்ட் வெளியிடாமல் இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி பண்ணுறதுல நிறைய குழப்பங்களும் நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ ஆனதுனாலையும் தான் இவ்வளோ நாள் எங்களால் ரிசல்ட் வெளியிட முடியாமல் இருந்தது அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் அவங்க சைட்லேருந்து, அவங்க தரப்புல இருந்து கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதுதான் ரியாலிட்டி, உண்மை நிலவரம். ஸோ இப்போ இன்னைக்கிலிருந்து இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி செலக்ட் ஆயிருக்கிற அனைவருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் நாங்கள் குறுஞ்செய்தி மூலிமா நாங்களுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்று முதல் எல்லாருமே அவங்க நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வரும், சரிங்களா. அதே மாதிரியே மொபைல் நம்பருக்கும் ஒரு குறுஞ்செய்தி வரும். அதுலேயே நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது இதுதான். அது மட்டும் இல்லாமல் இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டு அட்ரஸ்க்கு வருமா வராதா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தீங்க.
ஸோ இதற்கான அப்டேட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வீட்டு அட்ரஸ் கண்டிப்பா வருங்க. இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில தினங்கள், 1 வாரம், ஒரு சில வாரங்கள் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கண்டிப்பா வரும். அதிலிருந்தே நீங்க வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இந்த ரிசல்ட்ட பத்தின அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறையில வந்து வந்த அப்டேட் தான். சரிங்களா? அடுத்ததா இந்த கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா? இந்த விற்பனையாளருக்கும் சரி, கட்டுனருக்கும் சரி, இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது என்ன மார்க் இருந்தா இந்த வேலை வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும்? ஸோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அத தெளிவா சொல்றேன். இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கு போஸ்டிங்க்கும் சரி, கட்டுனர் போஸ்டிங்க்கும் சரி, மினிமம் 90 மார்க் பெர்சன்டேஜ் 90 மார்க் கட் ஆஃப் இருந்தா மட்டும் தான் இந்த வேலையானது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டோட்டலா 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 3400 வேக்கன்சி நமக்கு அப்ளை பண்றதுக்கு குடுத்திருந்தாங்க. இந்த 2024 டூ 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல. ஸோ இது எல்லாமே நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த வெறும் 3400 வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 5,00,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, காம்படிஷன்றது அதிகமாயிருச்சு. சரிங்களா? கம்மியான வேக்கன்சிக்கு கூட வேக்கன்சி காம்படிஷன் அதிகமாயிருச்சு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, மினிமம் கட் ஆஃபே 90 மார்க் மேல இருந்தா தான் நீங்க இதுல சர்வைவே பண்ண முடியும். சரிங்களா? 90% இருக்கணும். 95, 97 இந்த கட் ஆஃப்ல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்குமே வேலை கிடைக்கிறதுன்றது உறுதியா கிடைக்கும். சரிங்களா? அடுத்ததா, இதுல வந்து நெறைய பேர் வந்து ஒரு தயக்கமாவும் கேட்ட ஒரு விஷயம், பயமாவும் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை வேலையானது அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து நெறைய பேர் வந்து காசு குடுத்து நாங்க வாங்கிட்டோம். ஸோ நாங்க வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடத்துனது எல்லாமே ஒரு கண் துடைப்பிற்காக மட்டும் தான். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வேற வேலைய பார்த்துட்டு போங்க. ஸோ அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க பிரதர். ஸோ இதெல்லாம் உண்மை. அப்போ நாங்க கஷ்டப்பட்டு படிச்சு, ஸோ இதெல்லாம் வந்து உண்மையா உண்மையா அ உண்மை நிலவரம் என்னன்றத தெளிவா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 50 இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 50 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த 50 வேக்கன்சில எப்படி பார்த்தாலும் 30 வேக்கன்சி காசு குடுத்து தான் வாங்கிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி உண்மை நிலவரம். மீதி இருக்கிற அந்த 20 வேக்கன்சி மட்டும் தான் நமக்கு நேர்மையான முறையில வந்து செலக்ட் பண்றவங்க, அதிக கட் ஆஃப்ல வரவங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்களுக்கெல்லாம் அடுத்தடுத்து மிச்சம் மீதி இருக்கிறது தான் இவங்களுக்குன்ற மாரி அது இப்போதான் அது வந்து மாற்ற முடியல. ஸோ இது ரியாலிட்டி உண்மை நிலவரமே அதுதான். சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்புல யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முன்னுரிமையாக வந்து முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தில முதல் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல் கிராஜுவேட்டா இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா அ ஒரு குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் வழியில படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா வந்து நீங்க வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா, அம்மாவை இழந்தவர்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குமே முன்னுரிமை அளிச்சிருக்காங்க. இந்த 3 கேட்டகரில வரவங்களுக்கு மட்டும் தான் முன்னுரிமைன்றது கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் நம்ம குடுத்திருக்கிறது இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.